ஐயா வாங்க அப்பா வாங்க அனைவரும் இங்க வாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே இங்க இருக்கு பாருங்க. அதுவும் 2025 நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணுமா? அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படிலாம் தேவை, அது எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணணும் நாங்க தான் சொல்லுவோங்க. இந்த 2025 சூப்பராக போகிறதுக்கு எல்லாமே நாங்க தான் வச்சிருக்கோம் விற்கிறதுக்கு. என்ன கடை புதுசா இருக்கு, என்னவா இருக்கும்? சரி கொஞ்ச நின்று வேடிக்கை தான் பார்ப்போம் என்ன சொல்றான்ட்டு. இங்க சூப்பரான ப்ராடக்ட்லாம் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணா இன்றைய நாள் மிஸ் பண்ணாம இருங்க. அதாவது இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். அதுக்கு தான் நாங்க ஒன்று வச்சிருக்கோம். இது புதுசா இருக்கு. அதாவது நீங்க அங்க போய் லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி நாங்க எல்லாம் கூப்பனை வாங்கிட்டு நீங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க படத்துக்கு போகணுமா, ஆல்ரெடி நாங்க டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அப்படியே கொடுக்குறேன். அப்படியே போய் படம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்திடமும் கிடைக்கும் இடம் இது. இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்கணுமா, பிரச்சனையே இல்லைங்க, அதுக்கும் நாங்கள் இருக்கும். இப்ப கல்யாணம் பண்ணுமா, அதுக்கும் கவலைப்படுறீங்க, அதுக்கும் நாங்க இருக்கோம். முதல் ராத்திரியா, அதுக்கு கவலைப்படாதீங்க. அந்த முதல் இரவு அன்னைக்கு அந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். கொஞ்ச நேரத்துல படம் பார்த்துருச்சு. சோ ஐயா வாங்க அப்பா வாங்க அனைவரும் வாங்க 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 அனைவரும் வாங்க 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 வாங்க. இந்த ப்ராடக்ட் இங்க மட்டும் தான் இருக்கு. நீங்க வெளியே எங்க போனாலும் கிடைக்காது. ஏன்னா இட்ஸ் a brain. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஐடியா யாரும் ஃபாலோ பண்ணல, அதனால இது விற்பனைக்கு வரல. ஆனா இதை நாங்க புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். நீங்க வேணா எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க, நாங்க தரோம். போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என்னைய அப்படி கேட்டீங்க, மனசெல்லாம் வேதனையா இருக்கு. நாங்களும் இந்த மாதிரி தான் கோயிலுக்கெல்லாம் போன நினைப்போம் நியூ இயர் அடிக்கு. ஆனால் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும் சாமியை பார்க்க முடியாமலேயே போயிடுயா. ஆனால் அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது தான் நாங்கள் இங்கே வச்சிருக்கோம் கடையை. நீங்கள் எத்தனை வேணும்னு சொல்லுங்க, அர்ச்சனை டிக்கெட் நாங்கள் தரோம். போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் சரி தம்பி, அதில் ஒரு டிக்கெட் எவ்வளோ இருக்கு நீ சொல்லவே இல்லையே. எவ்வளோ ஒரு டிக்கெட்டு? ஐயா அதிகமாலாம் இல்லையா, ரொம்பவே கம்மி தான். 1000 ரூபாய் மட்டும்தான் ஐயா. டேய் கோயிலில் போய் நீனா கூட இவ்வளோ காசு வாங்க மாட்டாங்கடா. ஐயா ஏன் ஷாக் ஆகுறீங்க? எப்படி இருந்தாலும் இப்போ கோயிலுக்கு போயிட்டு லைன்ல நின்று அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கியூவில் நிற்கும். கடைசியில் நீங்கள் நிற்பீங்க. அந்த கியூலாம் போயிட்டு நீங்கள் சாமியை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரத்துக்குள்ளே இருட்டிடும். ஸோ அப்போ இந்த டிக்கெட்டை நீங்கள் காட்டினீங்களே போதும், அங்கே உங்களை டேரெக்டாக சாமிக்கிட்டே கூட்டு போய் காட்டுவாங்கயா. பணம் வீட்டில் அடிவையும் வாங்கினோன்னா காசு போயிடும். ஷைக் நம்ம குடும்ப வாழ்க்கை இப்படி பஜார் பண்ணுறடா. சரி ஒரு 4 டிக்கெட் வாங்குவோம். எப்பா ஒரு 4 டிக்கெட் இந்தாங்கய்யா. ஐயா வாங்க அம்மா வாங்க. இன்னும் 5 டிக்கெட் தான் பேலன்ஸ் இருக்கு. யாருக்கு என்னென்ன வேணுமோ வந்து வாங்கிட்டு போங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல கடையை க்ளோஸ் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன தேவையோ வந்து வாங்கிட்டு போங்க. இதுக்கப்புறம் நீங்க எந்த இடத்துல போய் தேடினாலும் இந்த கடை கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 1/2 மணி நேரம் தான் இருக்கு. 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. என்ன தம்பி என்ன சொல்றீங்க? 1/2 மணி நேரத்துல காலி பண்றீங்களா? அப்பதான் நான் எஸ்கேப் ஆகும் இல்லையா? நீங்களாம் வந்தீங்கன்னா கடைன்னு எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வாங்கிட்டு இருப்பீங்க. உங்க ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். போயிடுவோம் கடையை காலி பண்றேன். வாங்க 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 வாங்க. A few minutes later. மொத்தமா எத்தாச்சு கடையை மூடுற வேண்டியதுதான். அடுத்த தெருவே. A few minutes later. இந்த ஏரியால தான் இங்க இருக்கா. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல.